ஏப்ரல் 19 நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற உள்ளது. இந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்கு கேட்பு பணிகளில் மிக தீவிரமாக அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தற்போது தீவிரமான வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற பல்வேறு அரசியல் இயக்கங்கள் தேர்தலில் களம் காண்கின்றன. இதில் குறிப்பாக நட்சத்திர வேட்பாளர்கள் பல்வேறு தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களும் மீண்டும் அதே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றனர். கிருஷ்ணகிரி தொகுதியானது தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கியமான தொகுதியாகும். ஆந்திரா, கர்நாடகா தமிழகத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருப்பதால் கிருஷ்ணகிரி தொகுதி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதியாகவே இருக்கின்றது. இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரசும், பாஜகவும், அதிமுக ஆகிய முக்கிய அரசியல் கட்சிகள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தற்போது புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தேசிய சமூக நீதி கட்சி அதனுடைய கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ்குமார் என்பவர் தேர்தலில் களம் காண்கிறார். அவருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த குக்கர் சின்னத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் மிக மும்முரமாக கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அவர் தொடர்ந்து வாக்கு கேட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் தங்களது பெருவாரியான ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். தற்போது தேசிய சமூக நீதி கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் ஒவ்வொரு பகுதி வாரிகளாக சென்று குக்கர் சின்னத்திற்கும் வெங்கடேஷ்குமாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அவர் குறிப்பிட்டுள்ள அனைத்து சாதனைகளும் சரி, அவர் ஏற்கனவே செய்ததும் இனி இந்த தொகுதிக்காக செய்ய போகின்ற அனைத்து தகவல் அடங்கிய ஒரு பேம்ப்லெட்டை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்து வருகின்றனர். தற்போது மிகவும் தீவிரமான வாக்குவேட்டை பணிகள் இவர்கள் ஈடுபட்டு வருவது மக்களுடைய கவனத்தை வெகுவாக கவர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.